அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகளை பற்றிய எச்சரிக்கைகளை பார்த்து வருகிறோம். இதிலே பல்வேறு விஷயங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். எந்தெந்த விஷயங்களிலே மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், எதிலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு மாதவிடாய் காலத்தில் உடல் உறவு கொள்வது. ஒரு பெண் மாதவிடாயாக இருக்கக்கூடிய நேரத்தில் உடல் உறவு கொள்ளுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான்? தடுத்திருக்கிறான். அந்த நேரங்களிலே உடலுறவு கொள்வது என்பது ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் வயஸ்அலூனக அனில் மஹீதி குல் ஹுவ அதன் ஃபஅ்தஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீதி வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த மாதவிடாயை பற்றி உங்களிடத்திலே வினவுகிறார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதவிடாய் என்பது ஒரு தொல்லை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கஷ்டமான விஷயமாக, ஒரு தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய மனைவியோடு என்ன செய்யாதீர்கள்? உறவு வைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எதுவரைக்கும் என்று சொன்னால், அவர்கள் சுத்தமாகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உடலுறவிலே ஈடுபடக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லக்கூடிய நேரத்திலே ஃபஇதா ததஹர்ன ஃபஅதூஹுன்ன மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்போ அதற்கு பிறகு அவர்கள் சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எந்த அடிப்படையில் ஏவி இருக்கிறானோ அந்த அடிப்படையிலே நீங்கள் அவர்களிடத்திலே செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை, யார் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை, அதே போன்று பரிசுத்தவான்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதவிடாய் காலம் என்பது ஒரு கஷ்டமான காலம். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு இடையூறான, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே பெண்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நேரத்திலே எந்த ஒரு ஆணும் தங்களுடைய மனைவியை என்ன செய்ய வேண்டாம்? உடலுறவு கொள்ள வேண்டாம் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தில் பெரும்பாலான ஆண்கள் சரியாக தெரியாமல் என்ன செய்கிறாங்க? இந்த தவறை இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது மிகவும் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போல இந்த விஷயத்தை பற்றி மேலும் நபி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். மன் அதா ஹாயிலன் அவ் இம்ரஅத ஃபீ ஸுப்ரிஹா அவ் காஹினன் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் பெண்கள் மாதவிடாயிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களோடு உறவு கொள்கிறானோ அல்லது பெண்களுடைய மலப்பாதையிலே என்ன செய்கிறான்? உடலுறவு கொள்கிறானோ அல்லது குறிகாரனை பார்க்கிறானோ அவனெல்லாம் முஹம்மது நபியுடைய மார்க்கத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியதை என்ன செய்கிறான்? நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய மனைவி ஹாயிலே இருக்கும்போது, அதாவது மாதவிடாயிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களோடு உடலுறவு கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். அதே போன்று யார் இந்த மாதவிடாய் காலத்தில் இது பற்றிய சட்டங்கள் தெரியாமல் என்ன செய்கிறாங்க?
இதை செய்து விடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் குற்றமற்றவர்களாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுவார்கள். இப்போ தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கிறது. ஒருவன் தெரிந்து செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு சில பரிகாரங்களை மார்க்க அறிஞர்கள் ஹதீசுகளின் அடிப்படையிலே சொல்லுகிறார்கள். அப்படி ஒருவன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி உடல் உறவு கொள்கிறான் என்று சொன்னால், அதாவது மாதவிடாய் காலத்திலே உடல் உறவு கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவன் 1 தீனார் என்ன செய்ய வேண்டும், அவன் பரிகாரமாக தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று மாதவிடாய் காலத்தினுடைய இறுதி கட்டத்திலே என்ன செய்கிறான், அதாவது முடிவதற்கு முன்னால் அந்த பெண் சுத்தமடைவதற்கு முன்னால் என்ன செய்கிறான், உடலுறவு கொள்கிறான் என்று சொன்னால் 1/2 தீனார் என்ன செய்ய வேண்டும், பரிகாரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு இஜ்மாவின் அடிப்படையில் என்ன செய்கிறார்கள், இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்தையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒருவன் மாதவிடாய் காலத்தில் என்ன செய்யக்கூடாது, பெண்களோடு அதாவது மனைவியோடு உடலுறவு கொள்ளக்கூடாது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அடுத்ததாக மலப்பாதையில் உடலுறவு கொள்வது, அதாவது பின் துவாரத்திலே உடலுறவு கொள்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், தடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மல்ஊனுன் மன் அத்தா இம்ரஅத்தஹு ஃபீ துப்ரிஹா, எவன் ஒருவன் பெண்களுடைய பின்துவாரத்தின் வழியாக உடலுறவு கொள்ளுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அல்லாஹுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த விஷயமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுவும் தவறாக இருக்கிறது. இதையும் கவனத்திலே கொண்டு என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவன் பின்புறத்தின் வழியாக உடலுறவு கொள்ளுகிறானோ அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதை என்ன செய்கிறான், மறுக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இந்த குர்ஆனையே அவன் மறுக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தை மறுக்கிறான், முற்றிலுமாக மார்க்கத்தை மறுக்கக்கூடியவனாக, அல்லாஹ்வினுடைய சட்டங்களை மறுக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல இது போன்ற விஷயங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் அதற்கு நியாயம் கற்பிக்கக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்காட்டாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதற்கெல்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறானே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க எப்படி ஹராம் என்று சொல்லுகிறீர்கள், எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள், நீங்க எப்படி தடுக்கலாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, விவாதம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மிக தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இவ்வாறு பேசக்கூடியவர்கள், அதாவது பின்துவாரத்தின் வழியாக உடலுறவு கொள்வதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய வசனத்தை சொல்லுகிறார்கள், நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும் ஃபஅது ஹர்ஸக்கும் அன்னாஷிஅத்தும் என்று சொல்லி இந்த வசனத்தை என்ன செய்றாங்க, ஆதாரமாக காட்டுகிறார்கள். அதாவது உங்களுடைய பெண்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்களாக இருக்கிறார்கள், அந்த விளைநிலங்களிலே நீங்கள் விரும்பியபடி செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கி இருக்கின்ற இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், எல்லாவற்றுக்கும் விரும்பியவாறு செல்லுங்கள் என்று தானே சொல்லுகிறான் என்று என்ன செய்கிறார்கள், அதை சரிகாணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அதற்கு மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரையறுத்து தந்திருக்கிறாங்க என்று சொல்லும் போது அதற்கு முந்திய வசனமே என்ன செய்திருக்கிறது, நமக்கு ஆதாரமாக இருந்தது. இந்த ஹைதுடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் பொழுது அந்த ஹைது முடிந்ததற்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் எப்படி ஏவி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் நீங்கள் அவரிடத்திலே செல்லுங்கள். அப்ப இந்த உடலுறவு சட்டம் ஒரு மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு ஹலாலான விஷயம் எது, ஹராமானது எது என்று விளக்கி இருக்கிறார்கள். அப்ப அந்த ரீதியில் தான் என்ன செய்ய வேண்டும், இதை பார்க்க வேண்டுமே தவிர
அது அல்லாமல் எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி வழங்கி இருக்கிறான் என்ற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க அனுமதி கொடுத்திருக்கிறான் அப்படின்னா எந்த வரையறைக்குட்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்ப அந்த சட்டத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த விஷயத்திலே எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, எது ஹலாலானவை என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பின் துவாரத்தின் வழியாக உடலுறவு கொள்வது என்பது ஹராமாக்கப்பட்ட விஷயம், தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். எனவே அதை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்றாங்க, இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி அளித்திருக்கிறான்னா இந்த மார்க்க சட்டங்களுக்கு உட்பட்ட நிலையிலே நாம் என்ன செய்யலாம், தங்களுடைய மனைவியிடத்திலே செல்லலாம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர முற்றிலுமாக எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் என்ன செய்யக்கூடாது, இந்த வசனத்தை அணுகக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், இந்த விஷயத்திலே ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை இங்கே மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக மனைவிகளுக்கு மத்தியில் என்ன செய்யறது, அநீதியாக நடந்து கொள்வது. இப்போ ஒருவர் என்ன செய்யற, ஒரு மனைவி இருந்தால் பிரச்சனை இருக்காது. இப்போ 2 பேரை கட்டிருக்கிறாரு அல்லது 3 மனைவி கட்டிருக்கிறாங்க, 4 மனைவி. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் 4 மனைவிமார்களை 4 பெண்களை மனம் முடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி வழங்கி இருக்கிறான். அப்ப இந்த அனுமதி என்பது எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது, அது ஷர்த்தின் அடிப்படையில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிபந்தனையின் பேர்ல தான் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த அனுமதி கொடுத்திருக்கிறானே தவிர நீங்க பாட்டுக்கு என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சுட்டு பேசாம நீங்க இருந்துக்கலாம் என்று சொல்லவில்லை. 2 பேரை திருமணம் முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 மனைவிமார்களுக்கும் மத்தியிலே என்ன செய்ய வேண்டும், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நீதமாக நடந்து கொள்ள, எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே வலன் தஸ்ததீஉ அன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும் ஃபலா தமீலு குல்லல் மீல் ஃபததருஹா கல் முஅல்லகதி வ இன் துஸ்லிஹு வ தத்தகு ஃபஇன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது நீங்கள் மனைவிமார்களுக்கு மத்தியிலே நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் உங்களால் அதை என்ன செய்ய முடியாது, முடிந்த அளவிற்கு நிறைவேற்ற இயலாது. அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை முழுவதுமாக என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்து நீங்கள் செய்ய வேண்டும். 2 பேரை திருமணம் முடிச்சுட்டு ஒரு மனைவியின் பக்கம் நீங்க என்ன செய்து விடாதீர்கள், சாய்ந்து விட்டு இன்னொரு மனைவியை என்ன செஞ்சுறாங்க, ஏதோ ஒண்ணுல தொங்க விட்ட மாதிரி என்ன செஞ்சுறாங்க, தொங்க விட்டு விடாதீர்கள், அவளை நிராகதியாக விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். நீங்கள் அவர்களிடத்தில் நல்லிணக்கம் பேணி அல்லாஹ்விற்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகரற்ற அன்பு கொண்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப இந்த மனைவிமார்கள் 2 மனைவி 3 மனைவி இருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, 2 பேருக்கும் சமமாக செய்ய இயலாது. ஒரு மனிதனால் ஒரு சின்ன குறையாது என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். எனவே நீங்கள் அந்த விஷயத்தில் என்ன செய்யுங்க, எந்த அளவிற்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஒரு மனைவியை விடுத்துவிட்டு இன்னொரு மனைவி இடத்துல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, முற்றிலுமாக சாய்ந்து விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்ப இந்த 2 மனைவியை திருமணம் செய்திருக்கக்கூடியவர்கள், 3 மனைவி திருமணம் செய்திருக்கக்கூடியவர்கள், 4 மனைவிகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், எல்லா மனைவிகளிடத்திலும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி அவர்களுக்கு ஆடைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உணவு வழங்க வேண்டும்.
ஒரே மாதிரி செலவீனம் செய்ய வேண்டும். எல்லா விஷயத்திலும் என்ன செய்ய வேண்டும்? தாம்பத்திய விஷயத்திலும் என்ன செய்ய வேண்டும்? ஒரே மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் எவருக்கும் என்ன செய்யக்கூடாது? குறை வைக்கக்கூடாது. ஒருவருக்கு அதிகமாகவும் இன்னொருவருக்கு குறைவாகவும் என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய செல்வங்களை செலவழிக்க கூடாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? எச்சரிக்கை செய்கிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கானத் லஹும் ரஅதானி ஃபமால இலா இஹ்தாஹுமா ஜாஅ யௌமல் கியாமத்தி வஷக்குஹு பாயிலுன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதாவது ஒருவருக்கு 2 மனைவிமார்கள் இருந்து அவர் என்ன செய்கிறார்? ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலுமாக சாய்ந்து இன்னொரு மனைவியை நிர்கதியாக விட்டுவிட்டார் என்று சொன்னால் அவர் மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு தோள் புஜம் சாய்ந்தவராக என்ன செய்வார்? மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் வருவார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தில் 2 திருமணங்கள் முடிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் ஒரு மனைவிக்கும் இன்னொரு மனைவிக்கும் மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்க கூடாது என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிமார்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறானோ அந்த அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.